நம்ம உடன் கட்டலுக்கான ரேஷியோவில் வந்து பண்ணுறோம். உடன் கட்டலுக்கு நார்மலாக வந்து மரக்கட்டில் எப்படி இருக்குதோ அதே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. மரத்துக்கு பதிலாக வந்து ஸ்டீல் ஃப்ரேமு டிசைனு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை ஃபினிஷ் வந்துடுங்க. அதுபோக இது எல்லாமே வந்து ஃப்ளைவுட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கிறோம். இது ஷீட் எதுக்குன்னா ஃப்ளைவுட்டோட லைஃப் அதிகப்படுத்திருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே பிறகு நம்ம வந்து பெட்ஷீட் வைக்கணும். நிறைய வீட்டில் அதை யூஸ் பண்ணாதனால பெட்டும் போயிடுது, இந்த சர்ஃபேஸும் போயிடுது. ஸோ அதனால் வந்து நாங்கள் அடிஷ்னலாக முதலே ப்ரொவைட் பண்ணி இந்த டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா இதில் மரக்கட்டல் மாதிரியே சட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சட்டங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் வந்து 18 கேஜ். அதே மாதிரி பொசிஷன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் பைப் கீழே கொடுத்துருக்கோம். இது போக வந்து எல்லா மரக்கடலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவுட் வந்து அப்படியே அந்த சர்ஃபேஸாக தான் போடுவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷீட் லேமினேட் பண்ணி போடுறோம். ஸோ இதனால் வந்து ஃப்ளைவுட் வந்து உடுத்து போகிறக்கோ இதுக்கோ வந்து எந்த பிரச்சனை இல்லை. எல்லா பக்கம் வந்து 12 mm ஃப்ளைவுட்ஸ் போடுவாங்க. நாங்கள் யூஸ்வலாக வந்து 18 mm ஃப்ளைவுட் போட்டு வித் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்ப்பீங்க உடன் பீடிங் அடிச்சிருப்போம் ப்ரொவிஷன். இந்த பட் நார்மலாக வந்து மரக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக் மாடல் எடுத்திங்கன்னா ஒரு 5500 வருங்க. நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் போட்டு வித் டிசைன் டெக்கரேட்டிவ் டிசைன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 சைட் ஷீட் ஒட்டின ஃப்ளைவுட்டு. இந்த ஃப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லேயரில் வந்து பேக்கடு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து 5500 வந்து கொடுக்குறாங்க. அதுபோக வந்து ஸ்டீல் லைட்ஸ் இந்த டியூப்ஸ் பூராமே வந்து எல்லாமே வந்து 18 கேஜ் வித் டெக்கரேட்டிவ் ஹை குவாலிட்டி ரெசிஸ்டன்ஸ்.